சென்னையில் இறந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறைகளையும் அலர்ட் செய்துள்ளது. ரயில்வே ஸ்டேஷனில் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை பெற பணத்திற்கு பதிலாக யுபிஐ முறையை பயன்படுத்த அறிவுறுத்துவதால் பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். முன்பதிவு செய்யாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடைசி நேரத்தில் வரும் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்க கவுண்டர்கள் செயல்படுகின்றன. இதில் பணம் கொடுத்து டிக்கெட் பெற்று வந்த பொதுமக்களுக்கு கடந்த சில வாரங்களாக யுபிஐ நடைமுறையின்படி பணம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது. சீசன் டிக்கெட்டுகளையும் ரயில்வே செயலியை பயன்படுத்தி பெற நிர்பந்திக்கப்படுகிறது. செல்போன் இல்லாதவர்கள், செல்போன் பழுதானவர்கள், வங்கி கணக்கில் பணம் இல்லாதவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். தமிழக சட்டசபையில் 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் லேண்ட்லைன் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவசர தேவைக்கு தொடர்பு கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டேஷனில் உள்ள சியுஜி போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் பல நேரங்களில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என தகவல் வருகிறது. புகார் தகவல் தெரிவிக்கும் வரையில் இணைய வசதியுடன் உள்ள லேண்ட்லைன் போன்களை மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனில் பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பறவை காய்ச்சல் காரணமாக சென்னையில் உள்ள காகங்கள் கொத்து கொத்தாக இறந்து மடிந்தன. இதன் காரணமாக கால்நடை பராமரிப்புத்துறை பொதுமக்களுக்கு தகவல் ஒன்றை அளித்துள்ளது. அதில் கோழிகளோ பிற பறவைகள் ஏதேனும் இறந்து இருப்பின் அதை பொதுமக்களோ பண்ணை ஆட்களோ கையாளாமல் உடனடியாக கால்நடை பராமரிப்புத் துறைக்கு தகவல் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றி. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி 3 ஏவுகணை பரிசோதனை இந்திய அரசால் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய விலை தங்கம் 1 கிராம் 14,420, வெள்ளி 1 கிராம் 285 ரூபாய். கடந்த 2020-21ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ள தங்கப்பத்திர முதலீடு 216% லாபத்தை அளித்துள்ளது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.